நறுமணத்துடன் வைக்கிறது. ஒருவேளை ரூம்கள் பேசினால் அவை கோத்ரெஜ் ஏரை தான் கேட்கும். வர்ணங்களின் திருவிழாவான ஹோலி பண்டிகை வட இந்தியர்களால் ஈரோட்டில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவலுடன் இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், ஈரோட்டை பொறுத்தமட்டில் வட இந்தியர்களால் இந்த ஹோலி பண்டிகை எந்த அளவிற்கு உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது, விவரமா சொல்லலாம்? நிச்சயமாக வர்ணங்களின் திருவிழாவாக போற்றப்படக்கூடிய இந்த ஹோலி பண்டிகை என்பது வட மாநிலங்களில் அம்மாநில மக்களால் ஒரு சிறப்பு மிகுந்த பண்டிகையாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஈரோட்டில் வட மாநில மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய இந்திரா நகர், மூசிக்கீரனார் வீதி, கற்பகம் வீதி, NMS காம்பவுண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த ஹோலி பண்டிகை என்பது மிகுந்த உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஹோலி பண்டிகையை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் தீபாவளி பண்டிகை எந்த அளவுக்கு உற்சாகமாக கொண்டாடுவார்களோ அதே போலவே வடமாநில மக்களால் இந்த ஹோலி பண்டிகையும் மிகுந்த உற்சாகமாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் வடமாநில புலம்பெயர் தொழிலாளர்கள் அதிக அளவு ஜவுளி நிறுவனங்கள் சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் தங்கியிருக்கக்கூடிய குடியிருப்புகளிலும் இந்த ஹோலி பண்டிகை என்பது மிகுந்த உற்சாகமாக இன்று கொண்டாடப்பட்டது. வண்ண கொடிகளை ஒருவருக்கொருவர் பூசி தங்களது அன்பை பரிமாறிக்கொண்டனர். அது மட்டும் இல்லாமல் வர்ணம் கலந்த தண்ணீரையும் ஒருவர் மீது ஒருவர் தெளித்து மகிழ்ச்சியில் திளைத்தனர். சிறுவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என ஒரு பாகுபாடு இல்லாமல் ஒரு வர்ணமயமாக இந்த விழா என்பது ஒரு மிகுந்த உற்சாகமாக பண்டிகை என்பது கொண்டாடப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் முதல் ஹோலி கொண்டாடப்படக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு தலைப்பாகை அணிவித்து அவர்களுடைய ஐதீகப்படி சம்பிரதாயங்களை செய்து இந்த வர்ண பொடிகளை பூசி இந்த பண்டிகையை வரவேற்று அந்த குழந்தைக்கு கொண்டாடினர். பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வசித்து வரக்கூடிய இந்த வடமாநில தொழிலாளர்கள் எந்தவித ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பான இருப்பதாகவும் அதே போன்று ஒரு வழக்கமான ஒரு உற்சாகத்துடன் இந்த ஹோலி பண்டிகையை கொண்டாடுவதாகவும் கூட அவர்கள் தெரிவித்தனர். நாராயணனுடைய பக்தரான பிரகலாதனுடைய பக்தியை நினைவு கூறும் வகையில் இந்த பண்டிகை கொண்டாடுவதாகவும் இதன் மூலமாக மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு கஷ்டங்கள் நீங்குவதாகவும் கூட இந்த பண்டிகையில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் தெரிவித்தனர். அது மட்டும் இல்லாமல் கருத்து வேறுபாடு இருப்பவர்களும் கூட ஒருவருக்கொருவர் அந்த கருத்து வேறுபாடுகளை மறந்து இந்த நாளில் வர்ண கொடிகளை கூறி ஒரு மகிழ்ச்சியுடன் இந்த உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதாக அவர்கள் தெரிவித்தாங்க. ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோலி பண்டிகையின் காரணமாக வடமாநில மக்கள் அதிகம் வசிக்கக்கூடிய இந்த பகுதிகளில் அந்த சாலை முழுவதுமே ஒரு வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. தகவலுக்கு நன்றி குணசேகரன். ஆண்டிப்பட்டி அருகே 5000 ஆண்டுகள்